ஒரு ஹால் இருக்குன்னா நம்மக்கிட்ட எல்லாம் டம்ப் பண்ணுவோம். இப்போ என்ன ட்ரெண்டு மட்டும் இல்லை, வந்தால் பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னா எல்லாம் கச்சா முச்சா இருக்கக்கூடாதுன்னா சிம்பிளாக இருந்தால் போதும்னும் போது இவ்வளோலாம் இங்கே வைக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஹால் ரொம்ப போதுமானதாக. இல்லை ஹால் ரொம்ப பெருசாகவும் இருக்குது. ஸோ சொல்லுங்கள், மொத்தமாக வீடு கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாயிடுச்சு உங்களுக்கு? கிட்டத்தட்ட 30லேருந்து 32 வரைக்கும் ஆயிருக்கு. ஏன்னா அது எல்லாமே மண் கிடைக்கல, என்சாண்ட் போட்டு பண்ணக்கூடாதுன்றதுனால அந்த மண் வேண்டாம் எனக்கு, இதுக்கெல்லாம் ஒரிஜினல் மண் வேணா ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி தான். அதேமாதிரி கம்பியெல்லாம் கொஞ்சம் வெயிட்டாகவே போட்டிருக்கு, அது ரொம்ப நாள் தாங்கணுன்றதுனால. அதேமாதிரி பேஸும் ஜாஸ்தி தான் போட்டிருக்கீங்க. ஓகே, ஒருவேளை பில்டிங் நம்ம இன்னும் நிறைய மீன்ஸ் எழுப்புனா கவர்மெண்ட் அப்ரூவல் தர மாட்டாங்க. நான் கட்டலாம் 12 இல்லை 42 கூட ஆசைப்பட்டா கட்டலாம். ஓகே, பட் கவர்மெண்ட் அப்ரூவல் அவ்வளோ நம்ம பண்ணுற மாதிரி இல்லை. நம்ம பண்ணுற வந்து நம்ம சைஸை பொறுத்து, இந்த ஏரியாவுக்கு தர மாட்டாங்கலாம் கிடையாது. நம்ம சைஸ் அப்ரூவல். நீங்கள் சைஸ் வச்சிங்கன்னா எவ்வளோ தாங்கும், எவ்வளோ தண்ணி இங்கே தேவைப்படும். ஒரு 40 வீடு கட்ட 40 வீட்டுக்கு இங்கே தண்ணி இருக்கா? அதை வச்சு அப்ரூவல் தருவாங்க. அதெல்லாம் தான் அப்ரூவலுக்கான மெயின் ரீசன். பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல 250 வீடு கட்டுறாங்க, 250 வீடு கழிவு நீரும் போகணும், 22 தண்ணியும் வேணும், கரண்ட்டும் வேணும். ஓகே, அப்போ அந்த சப்ளை ஃப்ளக்சுவேஷன் மற்றவங்களுக்கு வருதானலாம் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இவ்வளோ தான் கட்ட முடியும். எனக்கு 1 or 2 floors தருவாங்க, 2 floors கட்டுறதுக்கு வேணாம். அதுக்கு நம்ம பேஸ் போட்டுருக்கோம், அதனால எக்ஸ்பென்சிவ் கொஞ்சம் ஜாஸ்தியாக. ஓகே ஓகே.